குல்ஃபி ஐஸ் செய்யும் முறை. 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் கேரமல் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தவுடன் 80 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பவுலில் மாற்றிட்டு ஆற வையுங்க. காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் லோ ஃப்ளேமில் வச்சு ஆடை கட்டாமல் கிளறி விடுங்க. காய்ச்சி ஆற வச்ச 4 டேபிள் ஸ்பூன் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு உருண்டை இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 6 முந்திரி, 6 பாதாம், 4 ஏலக்காய் சேர்த்து கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக பருப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. பதத்துக்கு வந்த பிறகு கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்து நல்லா உருண்டை தட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்து கேரமல் சேர்த்து 5 நிமிஷம் கிளறி விடுங்க. இனிப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்து 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஆடை தட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி ஆற வைக்கணும். வச்ச பிறகு இந்த பதத்துக்கு வந்துடுங்க. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றலாங்க. மோல்டு இல்லைன்னா கிளாஸில் கூட ஊற்றிக்கலாங்க. சின்ன டம்ளர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஊற்றி கூட நம்ம ஷீல்டில் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓட்ஸ் போட்டு இந்த ஐஸ் குச்சி அது ரெடி பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணி ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணணும். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணுங்க. 8 மணி நேரம் கழித்து இது முக்கி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். தண்ணியில் டிப் பண்ணி 2 செகண்ட் வச்சா ஈஸியாக ஐஸ் வெளியே வந்துடும்.